அனைத்து தமிழுலகளுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் பங்குனி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மீனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் மற்றும் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறுகிறது. இது வசந்த காலத்தின் தொடக்கமாக உள்ளது. சிவபெருமான் பார்வதியை கைத்தலம் பற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுகிறது. தெய்வீக திருமணங்கள் நடைபெறும் இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் உள்ளன. அவை என்ன என்று பார்க்கலாம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசமெல்லாம் கொண்டாடப்படும் உத்தர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறும். அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சியம்மன் சொக்கநாதரை மணந்து கொண்டதும் தன் நெற்றிக்கண் பார்வைப்பட்டு சாம்பலாகி போன மன்மதனை ரதியின் வேண்டுதல் படி சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்ததும் இந்த நாளில்தான் என்று புராணங்கள் சொல்கிறது. தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள் ஆகும். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். கார்காலத்தில் விளைந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். பங்குனி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி என்று பெயர். இதில் விரதம் இருந்தால் தொழில் இடையூறுகள், எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் விலகும். எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஸ்ரீ ராமபிரான் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஆற்றல் பெற்ற பின்னர்தான் ராவணனை வென்று சீதையை மீட்டதாக இதிகாச வரலாறு கூறுகிறது. பங்குனி 1 முதல் பங்குனி 3 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். பங்குனி 4 முதல் பங்குனி 26 வரை கும்பராசியில் புதன் வக்ரம் அடைகிறார். பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். பங்குனி 27 முதல் பங்குனி 30 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். தன் மனதில் உள்ளதை வெளியில் பிறரிடம் காட்டிக் கொள்ளாதவர் தனக்கு நன்மை லாபம் கிடைக்காத எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டார். பொருள் சேர்க்கும் ஆர்வம் உள்ளவர், முயற்சி குறைவு, நயமாக பேசி காரியம் சாதிப்பவர், மற்றவர்களை பற்றி கவலைப்படாதவர், பிரச்சனையை கண்டு ஒதுங்கும் குணம், சந்தர்ப்பவாதி, அதிகம் நண்பர்கள் இல்லாதவர்கள், தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் அடைவீர்கள். புது புது ஆடைகள் ஆபரணங்கள் அணிய அதிக விருப்பம், பிறரிடம் எந்த வழியிலாவது நடித்து தன் காரியத்தை சாதித்துக் கொள்பவர், பிறர் செய்த உதவியை உடனே மறந்து விடுபவர், வாழ்வில் சுகபோகங்களையே அனுபவித்து வாழ நினைப்பவர், எப்போதும் கவர்ச்சியாக தோன்றும் துளாராசிக்காரர்களே. பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மீனராசியில் புதன் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியானவர் புதன் என்பதால் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். நெருக்கடி நிலை அகலும், நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும். 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக புதன் விளங்குவதால் முன்னோர் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளில் தாமதம் ஏற்படும். தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. வாகன பழுது செலவை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் சூழ்நிலை அமையும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உறுதியாகலாம். வரும் மாற்றங்கள் திருப்தி அளிக்காவிட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பங்குனி 4ஆம் தேதி புதன் வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 5ஆம் இடத்திற்கு வருவதால் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள். அவர்களின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லும் முயற்சிக்காகவோ உறுதுணையாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள்.
பூர்வீக சொத்து பிரச்சனை அகலும், இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறும். பங்குனி 27ஆம் தேதி புதன் மீண்டும் மீன ராசிக்கு செல்கிறார். அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத விதத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாகவே இருக்கும். பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். பிரச்சனைகள் தலை தூக்கும் பொழுது சரி செய்து கொள்வது நல்லது. உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆன்மீக பயணங்கள் உருவாகும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. அதே நேரம் அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் உபவிரயங்கள் அதிகரிக்கும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள். கடந்த காலத்தில் வாங்கி கடன் சுமை தீர இடம் பூமியை விற்க முன்வருவீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7க்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பண பற்றாக்குறை அதிகரிக்கும். உங்கள் ஜென்ம ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்திற்கு சூரியனான சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார். உங்கள் துலாம் ராசிக்கு 6ஆம் இடம் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார். ஆனால் குருவும் சுக்கிரனும் தேவகுரு அரசகுரு என்ற நிலையில் சம சக்தி உடையவர்கள். 6ஆம் இடம் கண், நோய், எதிரி, சகோதர பகை, வழக்கு, துன்பம், பயம், பெண்களால் பிரச்சனைகள் போன்ற பலன் தரும் இடமாகும். சனி பகவான் கோச்சார நிலையில் ஜென்மராசிக்கு 6வது ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலம் நன்மைகளை தருவார் என்று பழைய ஜோதிட நூல்கள் கூறப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனி பகவான் நட்பு கிரகமாகும். உங்கள் துலாம் ராசி சனிக்கு உச்ச வீடாக குறிப்பிடப்படுகின்றது. அதனால் சனி பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு அதிக தீமைகளை, சிரமங்களை தரமாட்டார். மேலும் மீனராசியில் அமர்ந்த சனி பகவான் தனது 3, 6, 10வது பார்வை மூலம் தரும் பலன்கள் அறிவோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களின் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஈடுபட்டு செய்யும் தொழில் உத்தியோகத்தில் உயர்வை தருவார். பொருளாதாரம் உயரும். இதுவரை தொழில் அமையாமல் இருந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு தொழிலை அமைத்து தருவார். ஆரம்பத்தில் தொழிலை சிறிதாக தொடங்க செய்வார். அதன் பிறகு அவரவர் உழைப்பு, முயற்சி, செயல்கள் மூலம் உயர்த்தி கொள்ள செய்வார். சிலருக்கு அடிமை உத்தியோகம், தொழிலை ஏற்படுத்தி தருவார். தன் ஆதிக்கத்தால் ஏதாவது ஒரு வகையில் ஜீவனத்திற்கு, வாழ்க்கைக்கும் வழிகாட்டி விடுவார். அதே போன்று தடையாகி நிற்கும் தொழிலை மறுபடியும் தொடங்க செய்து விடுவார். கூட்டு தொழிலில் கூட்டாளிகளினால் மதிப்பும் மரியாதை உங்களுக்கு கிடைக்க செய்வார். தொழில் கூட்டாளிகளுக்கிடையே இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் விலகும். நீங்கள் நினைத்தபடி உங்கள் விருப்பம் போல் செயல்பட கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு, உதவியும் கிடைக்கும். நண்பர்களின் உதவியால் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். துலா ராசி அன்பர்களே, உங்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் பாசம் கிடைக்கும். பணத்தை சேமித்து வைத்தால் இந்த 1.5 வருட காலத்தில் புதிதாக வீடு, மனை, பிளாட் வாங்கலாம். இளைய சகோதர, சகோதரி, மகன், மகளுக்கு நன்மைகள் உண்டாகும். அவர்களுக்கு இதுவரை தடைப்பட்டு வந்த உத்தியோகம், திருமணம், மேல் படிப்பு தடைகள் விலகும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆவார். சுக்கிரன் காமம், போகம், ஆசைகள் அனுபவிக்கும் ஆர்வத்திற்கு அதிபதி ஆவார். உங்களுக்கு அதிகமாக சினிமா, நாட்டியம், நாடகம், தையல், தங்க ஆபரணம் சம்பந்தமான தொழில்கள், அழகு கலை நிலையம் போன்ற தொழில்களில் அல்லது உத்தியோகம் பார்க்கும் இடங்களில் அல்லது ஏதாவது ஒரு வகையில் எப்போதும் ஆண்கள் பெண்களின் அருகிலும், பெண்கள் ஆண்கள் அருகில் இருந்தும் பணிபுரியும்படியான சூழ்நிலை அமைந்துவிடும். இதனால் எதிர்ப்பாளினரிடையே நட்பு உறவு உண்டாகக்கூடிய சூழ்நிலை இயற்கையாகவே அமைந்துவிடும். எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். துலா ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரங்கள். இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் திருமகள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.